ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். இங்கே ஆண்டவர் ஆகையால் என்று இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆகையால் என்று ஒரு வார்த்தை ஆரம்பிக்குமானால் அந்த வார்த்தையினுடைய விளக்கம் முந்தின வசனத்தில் இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் என்பது எதை சுட்டி காட்டுகிறது என கண்பானவர்களே, ஆகையால் என்பது நாம் தேட வேண்டிய தேட்டத்தை சுட்டி காட்டுகிறது. நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய, முதலிடம் கொடுக்க வேண்டிய, நாம் பிரதான இடம் கொடுக்க வேண்டிய காரியத்தை சுட்டி காட்டுகிறது. நாம் நாளைக்காக கவலைப்படாத வாழ்க்கை வாழ்வதற்கு அவசியம் என்ன? எதற்கு நாம் முக்கியத்துவம், முதலிடம், பிரதானத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிறதை அறிந்திருக்க வேண்டும். எதற்கு? நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்திற்கு. நம்மை நேர்மை உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், நித்தியத்திற்கு உகந்தவர்களாய் நம்மை உயர்த்துகிற அவருடைய நீதிக்கு. இதற்கு நாம் முதலிடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாளையை குறித்த கவலையை ஜெயிக்க முடியும். என கண்பானவர்களே, நாளைய தினத்தை குறித்த கவலை உங்களுடைய இருதயத்தை வாட்டுகிறதா? அதை ஜெயிக்க முடியவில்லையா? நாளைய தினத்திற்கு என்ன செய்வது என்று கேள்விகள் எழும்புகிறதா? முதலாவது நீங்கள் பிரதானத்துவத்தை, உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்க வேண்டியது நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேரே உங்கள் பார்வையை திருப்புங்கள். அவருடைய நீதிக்கு நேரே உங்களுடைய செயல்களை திருப்புங்கள். உங்களுடைய பேச்சுக்களை திருப்புங்கள். உங்கள் சிந்தைகளை திருப்புங்கள். அப்பொழுது நீங்கள் நித்தியத்திற்கு உரியவர்களாய் உயர்த்தப்படவும், மாற்றப்படவும், உருவாக்கப்படவும், நித்தியத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இவைகளெல்லாம் நாளே தினத்திற்கு உரியவைகள் எவைகள் என்கிறது கர்த்தருக்கு தெரியும். தாவீது சொல்கிறார், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. என் எதிர்காலம், என் நாளைய தினம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அதை நேர்த்தியாய் நடத்துவார் என்று நிம்மதியாய் இன்று இரவு நீங்கள் தூங்கி நாளை காலையை காணலாம். கர்த்தர் அந்த கிருபையை தருவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. நாளைய தினத்தை குறித்த கவலையை ஜெயிக்க எங்கள் வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதியை குறித்த முக்கியத்துவம், அர்ப்பணம் உருவாக கிருபை தாரும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.